So listen students, இது தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸும் ஈஸியாக இருக்கும், தென் ஃபிசிக்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் இதை லேர்ன் பண்ணிடுவீங்க. ஓகேவா? லெட்ஸ் வி என்டர் இன்டு அவர் லெசன். ஓகேவா? பாருங்கள், பூலியன் அல்ஜிப்ரா இன்ட்ரடக்ஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. பூலியன் அல்ஜிப்ரா இஸ் அ மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிசைனிங் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் இன் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸில் டிஜிட்டல் சர்க்யூட்ஸை டிசைன் பண்ணுறக்காக கொண்டு வந்தது தான் என்னது, ஒரு மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளினை ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, பூலியன் அல்ஜிப்ராங்கிறாங்க. சரியா? இது என்ன அப்படின்னா, டிஜிட்டல் சர்க்யூட்டில் நம்ம இன்புட் கொடுத்து நமக்கு அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்கிறாங்க. இந்த பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம we will easily find out that. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the name பூலியன் அல்ஜிப்ரா has been given in honor of an English mathematician George Boole. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் பூலுங்கிறனால தான் இந்த அல்ஜிப்ராவில் நிறைய பிரின்சிபல்ஸை கொண்டு வந்தார். சரியா? ஸோ அவர் கொண்டு வந்த காரணத்தினால இதுக்கு நேம் என்னன்னு வச்சுட்டாங்க, பூலியன் அல்ஜிப்ரா. அவர் பேர்லேருந்தே வச்சுட்டாங்க, ஜார்ஜ் பூலுங்கிறதுலேருந்து. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா? ஜார்ஜ் பூல். ஓகேவா? யார் வந்து பூலியன் அல்ஜிப்ராவுடைய ஃபாதர்? ஜார்ஜ் பூல்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அவங்கள பற்றி டூயினோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1815 to 1864 வரைக்கும் இவரோட பீரியடு. ஓகே, வாஸ் born to a low class family and only received an elementary school education. ஓகேவா? ரொம்ப புவர் ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும்தான் இவர் படிச்சிருக்காரு. டெஸ்பைட் தட், இதெல்லாம் தாண்டி he taught himself highly advanced mathematics and different languages as a teenager without any assistance. ஓகேவா? அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கற்றுருக்காரு, நிறைய லாங்குவேஜஸ்ஸு, ஒரு தனக்கு கைடன்ஸ் யாருமே இல்லாமல் இவரே வந்து எல்லாம் இது பண்ணியிருக்காரு. he started teaching at age 16. 16 அப்பயே இவர் என்ன பண்ணியிருக்காரு, டீச் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? அண்ட் ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் ஸ்கூல் அட் ஏஜ் 19. அப்போ ஸ்கூல் எப்போ ஆரம்பிச்சிட்டாரு, 19லேயே ஆரம்பிச்சிட்டாரு. பை ஹிஸ் mid-20s, அதாவது 20ஸ்ல he had mastered most of the important mathematical principles in his day. ஓகேவா? அதாவது நிறைய மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணிட்டாரு, கொண்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பைனரி வேல்யூட் குவான்டிட்டிஸ். எவ்ரிடே வி ஹேவ் டு மேக் லாஜிக்கல் டிசிஷன். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லாஜிக்கல்னா என்ன அப்படின்னா, தமிழில் தெளிவாக சொல்லணும்னா தருக்கம் அப்படிம்பாங்க. சரியா? ஒன்றா இருக்கலாம், இருக்காது, இப்படி இருந்தால் இதுதான், அந்த அவ்வளோதான். அதை தவிர்த்து அதில் வந்து இதுதான் லாஜிக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ லாஜிக்குங்கிறது உங்களுக்கே மீனிங் தெரியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஷுட் ஐ கேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எவ்ரிடே? எஸ் ஆர் நோ. ஓகேவா? அதாவது என்னது, நான் வந்து எப்போவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கை எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னா, ஒன்று ஆமாம்பிங்க, இல்லைன்னா இல்லைம்பிங்க. சரியா? 8 - 10 = 10. இஸ் திஸ் ஆன்சர் கரெக்ட்? இது கரெக்டானு கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒன்று கரெக்டுன்னு சொல்லுவீங்க, இல்லை தப்புன்னா தப்புன்னு சொல்லுவீங்க. தப்பு. சரியா? அப்போ தப்புன்னு தான் சொல்லுவோம். சென்னை இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா? எஸ் ஆர் நோ அப்படிங்கிறப்ப அது என்னவோ அதை சொல்லுவீங்க. வாட் டிட் ஐ சே எஸ்டர்டே? நான் நேற்று என்ன சொன்னேன், சொன்னதை தான் சொல்ல முடியும். சொல்லலைன்னா எதுவும் சொல்லலைன்னு தான் சொல்லுவீங்க. சரியா? பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 3 questions thrown above, the answer may be true or false. அதாவது எஸ் ஆர் நோ. முதல் 3 கொஷினுமே என்ன டைப்பு, எஸ்ஆர் நோ டைப்பு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப்பு. சரியா? பட் த 4th ஒன் பாருங்கள், வாட் டிட் ஐ சே எஸ்டர்டே? நான் ஒரு பொயட்ரி மாதிரி நான் சொல்லணும். சரியா? எஸ்ஏ மாதிரி நான் சொல்லணும். சரியா? ஸோ அதை தான் இவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் த 4th ஒன் we cannot be answer as true or false. நம்ம உண்மை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. சரியா? thus the sentences which can be determined to be true or false all called logical statement or truth functions. ஓகேவா? அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு வர்றது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ what do you mean by logical? ஒரு விஷயம் வந்து லாஜிக்காக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? பை யூசிங் ட்ரூ மீன்ஸ் எஸ்ன்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஃபால்ஸ் மீன்ஸ் என்னன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த 2 வச்சு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். கருத்தை கொண்டு நம்ம வந்து எதை வச்சு சொல்ல முடியாது. ஒரு பொயட்ரி எஸ்ஏ மாதிரி கொஷின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி அதெல்லாம் லாஜிக்கே கிடையாது. சரியா? ஸோ இதுக்கு வந்து ட்ரூத் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. கவனிங்க, the results true or false are called truth values. இதுதான் ட்ரூத் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. the truth values depicted by logical constant 1 and 0. 1 means true, 0 means false. அதாவது ட்ரூக்கு என்னன்னு வச்சுக்கிறாங்க, 1ன்னு வச்சுக்கிறாங்க. ஃபால்ஸ்க்கு என்னன்னு வச்சுக்கிறாங்க, 0. ஓகேவா? டு எக்ஸ்பிரஸ் ட்ரூனா லாஜிக்கில் என்னன்னு வச்சுக்கிறாங்க, 1ன்னு வச்சுக்கிறாங்க. to express that as a false means, that statements are false means they will be expressed by using 0. ஓகேவா? அடுத்தது பாருங்க,
So next false. The variable which can store these truth values are called logical variable. அதாவது இந்த மாதிரி வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுற வேரியபிளை என்னன்னு சொல்கிறாங்க, லாஜிக்கல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர் பைனரி வேல்யூட் வேரியபிள்ஸ் ஆர் பூலியன் வேரியபிள்ஸ் as these can store one of the two values of true or false. இந்த வேரியபிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஏதாவது ஒன்றை தான் ஸ்டோர் பண்ணும். ஒன்றை ஸ்டோர் பண்ணும், இல்லைன்னா 0. 1 means true, 0 means false, or otherwise 1 means yes, 0 means no. ஓகேவா? ஸோ எல்லாமே சேம் தான். இப்போ புரிஞ்சுதா லாஜிக்னா என்னங்கிறது புரிஞ்சுதா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர் கொடுக்கறது தான் லாஜிக். ஓகேவா? இந்த லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் ட்ரூத் ஃபங்க்ஷன்ஸுங்கிறோம். அந்த ட்ரூத் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து வர்றது தான் ட்ரூத் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா என்னன்ட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது. ஓகேவா? இனிமேல் தான் இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வரப்போகுது. ரொம்ப டஃப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் பேசிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. லிசன் பண்ணுங்கள். பூலியன் அல்ஜிப்ரா மேக்ஸ் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? பூலியன் அல்ஜிப்ரா கண்டிப்பாக வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுவோம். வாட் டு யூ மீன் பை வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோட மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வேரியபிள்ஸ்னால் என்னன்ட்டு. சரியா? இப்போ x is equal to 20 இருக்கு. சரியா? Here which one is variable and which one is operator and which one is value. ஓகேவா? இது என்னது? x is your variable. சரியா? x ங்கிறது என்னது? variable. ஓகேவா? this equal to is your assignment operator. சரியா? this 20 is your value. ஓகேவா? இந்த 20 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேல்யூன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ இது வேரியபிள், இது ஆப்ரேட்டர், இது என்னன்னு சொல்லுவாங்க? வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஸோ த பேசிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் and, or and not which are symbolically represented by dot plus and by overbar or single apostrophe respectively. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா இந்த லாஜிக் ஆப்ரேஷன்ஸை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா what are the logic operations we are having means கவனிங்க. என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லு சார். சரியா? ஆர்னா ப்ளஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் பார் வச்சுக்கும், அப்படி இல்லைன்னா apostrophe யூஸ் பண்ணும். சரியா? these are the operators used for the logical operations and, or and not. these are your basic logical operations. அப்புறம் இதிலிருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து டெரைவ் பண்ணிகிட்டே வருவாங்க. இதுதான் பேசிக். ஃபஸ்ட்டு இது என்னங்கிறது உங்களுக்கு புரியணும். ஓகேவா? ஸோ லிசன். ட்ரூத் டேபிள்னா என்னென்னு பார்க்கலாம். லிசன் பண்ணுங்கள். ஸோ தீஸ் சிம்பிள்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிள்ஸை தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ட்ரூத் டேபிள்னா என்னென்னு பார்க்கலாம். தட் ஏ ட்ரூத் டேபிள் ரெப்ரசென்ட் ஆல் தி பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் லாஜிக்கல் வேரியபிள்ஸ். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா லாஜிக்கல் வேரியபிள்ஸ் இல்லை லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதனுடைய என்ன காம்பினேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து அது என்ன பண்ணிக்குவோம், அதனுடைய வேல்யூஸை அந்த வேரியபிள்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள்ஸில் என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி இட் வில் ப்ரொடியூஸ் அ வேல்யூஸ். தட் இஸ் அ ட்ரூத் டேபிள். ஓகேவா? அதுதான் ட்ரூத் டேபிளுடைய ஒர்க்கு. சரியா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் லெட் என்டர் இன்டு AND ஆப்ரேட்டர். ஓகேவா? AND ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். AND operator. ஓகேவா? AND operator என்னன்னு பாருங்க. AND operator is defined in Boolean algebra by use of dot operator யூஸ் பண்ணுவோம். அது நான் கிளாஸ் உங்களுக்கு சொன்னேன். சரியா? அடுத்தது பாருங்க. இட் இஸ் சிமிலர் டு மல்டிப்ளிகேஷன் இன் ஆர்டினரி அல்ஜிப்ரா. அதாவது ஆர்டினரி அல்ஜிப்ராவில் நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுன்னு சொல்லிட்டாங்க. The AND operator combines two or more input variables so that the output is true only if all the inputs are true. ஓகேவா? AND operator என்ன பண்ணும், ரெண்டு இல்லை அதுக்கு மேலே இன்புட் வேரியபிளை கம்பைன் பண்ணிக்கும். சரியா? இது எப்போ ட்ரூன்னு கொடுக்கும்னா அதனுடைய ரெண்டு இன்புட்டுமே ட்ரூவாக, எல்லா இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு கொடுக்கும். இல்லைன்னா அது என்னென்னு பண்ணும், ஃபால்ஸுன்னு கொடுக்கும். ட்ரூ மீன்ஸ் 1, ஃபால்ஸ் மீன்ஸ் 0. ஓகேவா? இதை மறந்துடாதீங்க. இதை ஞாபகத்தில் வச்சுட்டே பூலியன் அல்ஜிப்ராவை தயவு செய்து
நடத்துகிறப்ப லிசன் பண்ணுங்கள். சரியா? எப்போவுமே நடத்துனதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதே மாதிரி அடுத்த கிளாஸில் நான் என்ன சொல்கிறேங்கிறதுக்கு இதெல்லாம் ரீகால் பண்ணியிருந்தாலும் அடுத்த கிளாஸ் வந்து நீங்கள் லிசன் பண்ணும்போது லாஸ்ட் கிளாஸில் என்ன சொன்னாங்க, அப்போ இது வந்து அதனுடைய கண்டினியூட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே உங்கள் மைண்டுக்கு வரும். சரியா? ஸோ கவனிங்க. த ட்ரூத் டேபிள் ஃபார் அ 2 input AND ஆப்ரேட்டர் இஸ் shown below. பாருங்கள், ஒரு ட்ரூத் டேபிள் வந்து கொடுக்குறாங்க. 2 இன்புட் கொடுக்குற ஒரு AND ஆப்ரேஷனுக்கு எப்படி வந்து அது கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ லிசன், இங்கே பாருங்கள், A B Y. ஓகேவா? ஸோ ஒன்று ஃபால்ஸு ஃபால்ஸ், இல்லை ஃபால்ஸு ட்ரூ, இல்லை ட்ரூ ஃபால்ஸ், இல்லை ட்ரூ ட்ரூ, இப்படி கொடுக்கலாமா? தேர் ஆர் ஒன்லி 4 பாசிபிள் இன்புட்ஸ். ஓகேவா? இந்த 4 தான் கொடுக்க முடியும். ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், இதை மட்டும் தான் கொடுக்க முடியும். வேற ஒன்று இதில் மாற்றி மாற்றி கொடுத்தாலும் மறுபடியும் அதே தான் ரிப்பீட் ஆகும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த ஒன்லி பாசிபிள் input values we have to given inside the truth table. ஓகேவா? ஸோ and என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 2 இன்புட்ஸ்மே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு காட்டும். சரியா? அப்போ எங்கே 2 இன்புட் ட்ரூவாக இருக்குது, இதுவும் ட்ரூ, then next here also true. அப்போ ஆன்சர் என்னது? ட்ரூ. that means 1. ஓகேவா? புரியுதா? அப்போ ட்ரூன்னு காட்டும். ஓகேவா? ஸோ மீதெல்லாம் பாருங்கள், இதுவும் ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸு. இது என்னது? ஃபால்ஸு ட்ரூ. இது என்னது? ஃபால்ஸ் தான் ரிசல்ட். இது ட்ரூவு, ஃபால்ஸு என்னது? ஃபால்ஸ். ஓகேவா? ஆண்டில் நம்ம என்ன படிச்சுட்டு வந்தோம், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூங்கிற ஆன்சரை நமக்கு டிஸ்பிளே பண்ண ஆண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ 2 இன்புட், எல்லா இன்புட்டும் 1 1ன்னு இருந்தால் மட்டும்தான் 1ங்கிற ரிசல்ட் வந்து நமக்கு ஆண்ட் ஆப்ரேஷனில் கிடைக்கும். சரியா? மற்றபடி 0ன்னு ஏதாவது ஒரு இன்புட்டில் வந்துருச்சுனாலும் அதனுடைய ஆன்சர் என்னதான்? it will be held in false value. ஓகேவா? ஸோ பாருங்க, அப்போ இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? y is equal to ரிசல்ட் ஆகுது. ஸோ அப்போ yங்கிறது நம்ம நம்மளுடைய லாஜிக்கல் வேரியபிள். ஓகேவா? y is equal to a, இது ஒரு இன்புட்டு, பிங்கிறது ஒரு இன்புட்டு, ஃபார்முலால எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆண்டுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்? டாட். புரியுதா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆர் ஆப்ரேட்டர். த ப்ளஸ் சைன் இஸ் யூஸ் டு இண்டிகேட் தி ஆர் ஆப்ரேட்டர். நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆர் ஆப்ரேட்டருக்கு என்ன சைன் யூஸ் பண்ணுவோம்? ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணுவோம். த ஆர் ஆப்ரேட்டர்